தமிழகத்தில் சுமார் 150 தொகுதிகளில் எங்களது கட்சி தனது வேட்பாளர்கள் நிறுத்த முடிவு செய்துள்ளது. அந்த முடிவின் ஒரு பகுதியாக இன்று 53 வேட்பாளர்களை அறிமுகப்படுத்தியிருக்கிறோம். இன்னும் வரவிருக்கிற நாட்களில் மேலும் இருக்கிற வேட்பாளர்களை அறிமுகப்படுத்த தயாராக இருக்கிறோம். இதுதான் எங்களது செய்தி. திமுகவோடு ஒரு இணக்கமான சூழ்நிலையில தான் இருக்கீங்க. ஆனா திமுக கூட்டணியில் இணையாம தனித்து போட்டியிடுகிறது. தற்பொழுது எங்களது திட்டம், கட்சியினுடைய திட்டம், கட்சி முக்கியஸ்தர்கள், கட்சியினுடைய பொதுக்குழு, செயற்குழு உறுப்பினர்கள் அனைவரும் நாம் தனியாக போட்டியிடுவோம் என்று சொன்னதன் விளைவாக, தனது ஆதரவை வழங்கியதன் விளைவாக இந்த முடிவை நாங்கள் எடுத்திருக்கிறோம். பட் எதுவுமே இறுதி முடிவு அல்ல. தேவைப்பட்டால் கூட்டணியை பத்தி பேசுவோம். இந்த தேர்தல் அறிவிக்க வேட்புமனு தாக்கலுக்கு முன்பு மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்றீங்க. கண்டிப்பாக இருக்கு. இப்போ இது ஒரு வகையில திமுகவை பிளாக்மெயில் பண்ற மாதிரி இருக்கும்ல. நாங்க தனித்து போட்டிட்டா ஓட்டுகளை பிரிச்சிருவோம், எங்களை கூட்டணியில் இணைச்சுக்கோங்கன்னு ஒரு அழுத்தம் கொடுக்குற மாதிரி இருக்கு இல்லையா? அது பிளாக்மெயில் என்ற வார்த்தைக்கும் எனக்கும் எவ்வித சம்பந்தமும் இல்லை. இந்த தாய் தமிழகத்தில் எந்த ஒரு வழக்கும் என் மீது இல்லை. நான் அடிப்படையில் ஒரு பிளாக்மெயிலர் இல்லை. நான் ஒரு விவசாய குடும்பத்தைச் சேர்ந்தவன், விழுப்புரம் மாவட்டத்தைச் சேர்ந்தவன். சட்டப்படி என்னுடைய வாழ்க்கையை அமைத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். பிளாக்மெயில் என்ற வார்த்தை மிக பெரிய வார்த்தை. அழுத்தம் கொடுக்கறதுன்னு எடுத்துக்கலாம் இல்லையா? திமுக தலைமைக்கு ஒரு அழுத்தமா பார்க்கலாமா? அதை திமுக தலைமைக்கு அழுத்தம் கொடுக்க வேண்டும் என்று நீங்கள் ஏன் அதை அப்படி பார்க்கிறீர்கள்? இது ஒரு அரசியல் இயக்கம் தனது பணிகளை செய்கிறது. அப்படித்தான் நீங்கள் பார்க்க வேண்டும். இப்ப தனித்து போட்டியின் பொழுது 234 தொகுதிகளையும் போட்டிடுவீங்களா, இல்ல குறிப்பிட்ட சில தொகுதிகள் மட்டும்? சுமார் 150 தொகுதிகளில், எங்களுக்கு சாதகமான தொகுதிகளில் போட்டியிடுவதாக திட்டம். இப்ப இது ஓட்டுகளை பிரிப்பது, சிலருடைய வெற்றி தோல்விகளை தீர்மானிக்கக்கூடிய சக்தியா இருப்பீங்கன்னு நினைக்கிறீங்களா நீங்க? கண்டிப்பாக இருப்போம். ஏனென்றால் தமிழகத்தில் சுமார் 39 தொகுதிகளில் நாங்கள் தனியாகவே களத்தில் இறங்கி அடித்து எங்களால் வர முடியும். அது மட்டுமல்லாமல் பல தொகுதிகளில் வெற்றி வாய்ப்பை, வெற்றி தோல்வியை நிர்ணயிக்கிற சக்தியாக நாங்கள் திகழ்ந்து கொண்டிருக்கிறோம். பொதுவாக மக்கள் பிரச்சனைகளுக்கு எந்தவித குரலும் கொடுக்காம அமைதியாக கடந்து போகிறீர்கள்ன்ற ஒரு குற்றச்சாட்டு உங்க மீது இருக்கு. தேர்தல் அரசியல் மட்டும்தான் உங்களுடைய நோக்கமா? நான் குரல் கொடுக்கவில்லை என்று யார் சொன்னது உங்களிடம்? அதை சொல்லுங்க. இந்த மக்களுடைய பிரச்சனைகளுக்கு பெரிய அளவுல உங்ககிட்ட இருந்து குரல் வரல அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்கிறது. எல்லா விஷயத்திலையுமே பொதுவாக தமிழக சட்டமன்றத்தில் தொடர்பாகவும் வந்திருக்குது. நிறைய விஷயங்கள் இருக்கு. நிறைய விஷயங்கள் சொல்றேன். நான் 9ஆம் வகுப்பு மாணவன். தமிழக சட்டமன்றத்தில் அரசியல் சாசனத்தினுடைய 14வது சட்ட நகலை எரித்ததாக கூறி திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த பல எம்எல்ஏக்களை தகுதி இழப்பு செய்தது அன்றைய எம்ஜிஆர் நிர்வாகம். அதை எதிர்த்து விழுப்புரம் மாவட்டத்தில் 2.5 மணி நேரம் மாணவர்களை திரட்டி ரயிலை மறித்த மாணவர் தலைவர் நான். கல்லூரியிலே தமிழ் மன்ற தலைவர் நான். தமிழுக்காக நான் போராடி இருக்கிறேன். நிறைய பிரச்சனைகளில் விவசாயிகளுக்காக போராடி இருக்கிறேன். எங்களது பகுதியிலே செங்கல்வராயன் சர்க்கரை ஆலை, கரும்பு விவசாயிகளுக்காக போராடி இருக்கிறேன். என்னுடைய வாழ்க்கை எப்படி இருந்ததோ அந்தந்த இடங்களிலும் அந்தந்த காலகட்டங்களிலும் ஜனநாயகத்திற்காக, மக்கள் உரிமைகளுக்காக நான் போராடி கொண்டுதான் இருக்கிறேன். திமுகவில் தேர்தல் எதை முன்னிறுத்தி நீங்க பிரச்சாரம் செய்வீங்க? எங்கள் மக்களுடைய, குறிப்பாக எங்கள் மக்கள் கடந்த 10 ஆண்டுகளுக்கு மேலாக மன அழுத்தத்தில் இருக்கிறார்கள். ஒருபுறம் எங்கள் கோரிக்கைகள் எதுவும் சரியாக செவி மடுக்கப்படவில்லை. கடந்த 50-60 ஆண்டுகளாக சமுதாயத்தின் நிறைய கோரிக்கைகள் கிடப்பிலேயே இருக்கிறது. ஏனென்றால் இந்த சமுதாயத்திற்கு சரியான ஒரு அரசியல் தலைமை, வலுவான தலைமை இல்லை. அதுதான் காரணம் இதற்கு. நீங்க வலுவான தலைமை இல்லைன்றீங்க. ஆனா திமுகவில் அமைச்சர்கள், 2ஆம் கட்ட தலைவர்கள் அதிக பேர் தெலுங்கு சமுதாயத்தை சார்ந்தவர்களா இருக்காங்க. அதனால ராஜ்குமார் நாயுடுடைய சப்போர்ட் நமக்கு தேவையில்லைன்னு தலைமை நினைக்கிறதா பார்க்கலாமா? நான் அதை பற்றி கவலைப்படுவதற்கு தயாராகவே இல்லை. இருக்கட்டும். நமது சகோதரர்கள், எங்களது சகோதரர்கள் பல கட்சிகளிலும் இருக்கிறார்கள். சிலர் ஆளுங்கட்சியில் இருக்கிறார்கள், சிலர் எதிர்கட்சியில் இருக்கிறார்கள்.
பொதுவா இப்ப சீமான் போன்றவர்களால ஒரு வெறுப்புணர்வு பரப்பப்படுகிறது தமிழகத்துல. ஆம், அதை எப்படி எதிர்கொள்ளப் போகிறீர்கள்? அல்லது எந்த மாதிரியான கையாள அதுக்கான முயற்சிகள் இருக்கு? இதை யார் ஆண்டாலும் இந்த தமிழகத்தை நான் மனசாட்சிப்படி பேசுகிறேன். அது திராவிட முன்னேற்ற கழகமாக இருக்கட்டும், அதிமுக இயக்கமாக இருக்கட்டும், முதலிலே மீடியா சென்சார். மீடியா சென்சார் என்றால் உங்களுக்கு தெரிந்திருக்கும். சமூக ஊடகங்களிலே அரசாங்கம் நினைத்தால் சமூக ஊடகங்களிலே கேவலமான கருத்துகள் பகிரப்படுவதை ஈவன் இந்த உயர் நீதிமன்றங்களிலே பல நீதிமன்றங்களிலே தெலுங்கு குடும்பத்தை சார்ந்த நீதியரசர்களும் இருக்கிறார்கள். சுமோட்டாவாக கூட ஒரு வழக்கை அவர்கள் எடுக்க முடியும். ஏன் இதுவரை எடுக்கவில்லை? ஏன் நாட்டை ஆளுகிற அரசுகள் அதை பற்றி முயற்சிக்கவில்லை என்பதுதான் எனது மிகப்பெரிய கேள்விக்குறி. எங்கள் சமுதாயத்தை பற்றி கீழ்த்தரமான வரிகளையும் வாசகங்களையும் எழுதுகிறார்கள். இதை அந்த நிலையில் நாங்களும் எதிர்கொண்டுதான் வருகிறோம். என்டிஏ கூட்டணிக்கு உங்களுடைய ஆதரவு தேவைன்னு எடப்பாடியார் அழைத்தால் அங்க செல்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா அந்த கூட்டணிக்கு? யார் அழைத்தாலும் பேசுவோம். பேசுவது தவறில்லையே. அதுவும் ஒத்த கருத்துக்களை உடைய கட்சிகள் இயக்கங்கள் என்று வரும்பொழுது கண்டிப்பாக நாங்கள் பேசுவோம். ஒருவேளை அங்க இணையக்கூடிய சூழல் இருந்தா என்ன டிமாண்ட் அக்செப்ட் பண்ணிட்டாங்கன்னா நீங்க இணைந்து கொள்வீங்க? எங்கள் சமுதாயத்தினுடைய பிரச்சனைகள் தான் எங்களது மிகப்பெரிய தலையாய பிரச்சனை. ஸோ அதை பற்றி நாங்கள் பேசுவோம். அது திராவிட முன்னேற்ற கழகமாக இருந்தாலும் அதிமுக கழகமாக இருந்தாலும் கண்டிப்பாக நாங்கள் பேசுவோம். இந்த அரசியல்ல பாத்தீங்கன்னா என்டிஏ கூட்டணி, திமுக இந்தியா கூட்டணியை தவிர்த்து விஜயமும் ஒரு பேசுபொருளாக இருக்கிறார். அவருடைய இந்த அரசியல் வருகைன்றது தெலுங்கு மக்களுடைய வாக்குகளை கவர்வதற்கு வாய்ப்பு இருக்கிறதா, அல்லது ஓட்டுகளை கலைப்பதற்கு வாய்ப்பு இருக்கா? எப்படி பாக்குறீங்க? அதை பற்றி அவருடைய வருகை உங்களை எந்த அளவுக்கு பாதிக்கும் நினைக்கிறீங்க அந்த சமுதாயத்தை? எங்களை எந்த சக்தியாலும் எங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்த முடியாது. கோவில்பட்டியாக இருக்கட்டும், அது கும்மிடி பூண்டியாக இருக்கட்டும், எங்கள் ஓட்டுக்களை நாங்கள் முடிவு செய்கிற நிலையிலே தான் நாங்கள் இருக்கிறோம். நாங்கள் பார்த்து யாருக்கு ஓட்டு போட வேண்டும் என்று நினைக்கிறோமோ அதை செயல்படுத்தக்கூடிய ஆற்றலும் தகுதியும் எங்களுக்கு இருக்கிறது. ஆந்திராவுடைய துணை முதல்வர் பவன் கல்யாண் அவர்களுடைய ஜனசேனா தமிழ்நாட்டில் போட்டியிடுவதற்காக சில தகவல்கள் இருக்கிறது. ஒருவேளை அவர் அப்படி போட்டிட்டார்னா நீங்க ஆதரவு தெரிவிப்பதற்கு வாய்ப்பு இருக்கா, அல்லது அவர்களோடு இணைவதற்கு வாய்ப்பு இருக்கிறதா? அதை பற்றி நான் இன்னும் சிந்திக்கவில்லை. நேரம் வரும்போது சிந்திப்போம். தமிழக அரசியல் கட்சிகளுக்கு தேர்தல் நெருங்கிச்சு. ஒரு மாசம் நீங்க உங்க சமூகத்தை சார்ந்த என்னென்ன கோரிக்கைகளை வைக்க போறீங்க? அது தொடர்பா எல்லா கட்சியும் சந்திக்கிற ஐடியா உங்களுக்கு? அந்த கோரிக்கைகள் நிறைய இருப்பதால் நாங்கள் அதை விரிவாக பொது ஊடகங்களிலே இப்பொழுது விவாதிப்பதற்கு இல்லை. அதை நாங்கள் அந்த ஆளுகிற ஆட்சியாளர்களிடமோ யார் ஆட்சிக்கு வர இருக்கிறார்களோ அவர்களிடம் பேசுவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். அந்த நேரத்திலே அதை பற்றி பேசுவோம். அப்போது அது பொது ஊடகங்களிலே அவர்களால் பகிரப்படும். உங்க கூட்டணியா இருந்தா உங்களுடைய பிரதிநிதிகள் வரமாட்டாங்கன்றதுனால தனித்து போட்டிடுறீங்கன்னு சொல்லலாமா? கூட்டணியாக இருந்தா கூட்டணியா யாரு கூட உங்களுக்கு பிடிச்ச கட்சியோடு சேர்ந்தா நீங்க நினைக்கிற ஆட்கள் வர முடியாதுன்றதுனால தனித்து போரிடுறீங்க? அப்படி இல்லை சார். அந்த மாதிரி அரசியல் கணக்குகளிலே நாங்கள் இன்னும் எங்கள் கவனத்தை செலுத்தவில்லை. எங்களுடைய எண்ணம் புறக்கணிக்கப்பட்ட இந்த சமூகத்திற்கு ஒரு விடிவை காண்பதற்காகத்தான் இந்த முயற்சியை எடுத்து. நீங்க புறக்கணிக்கப்பட்ட சமுதாயம் சொல்றீங்க, ஆனா மற்ற தரப்பினர் பாத்தீங்கன்னா அமைச்சரவையில அதிக அளவிலான தெலுங்கு அமைச்சர்கள் தான் இருக்காங்கன்ற ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. அதை எப்படி முரண்படுது? இப்படித்தான் காலங்காலமாக சொல்கிறார்கள். அப்பொழுது உங்களது கருத்துப்படி கூற்றுப்படி இந்த அமைச்சரவையிலே சிலர் 7-8 அமைச்சர்கள் இருக்கிறார்கள் என்று நீங்கள் சொல்கிறீர்கள். எங்கள் சமுதாயத்தை எடுத்தாலே கடந்த 50 ஆண்டுகளாக மக்கள் பொது தரப்பிலே ஒரு பேச்சு இருக்கிறது. ஓ, நாய்க்குமாருங்களா, அவங்க பெரிய மில் ஓனருங்க எல்லாம். அந்த மாதிரி பேசியே சாதாரண எங்கள் மக்களுடைய உரிமைகளை தட்டிப்படுத்தியிருக்கிறார்கள் இந்த அரசியல்வாதிகள். காரணம் என்னவென்றால், கோவையிலே மில் அதிபர்களாக இருக்கிறார்கள் எத்தனை பேர் இருக்கிறார்கள்? எத்தனை பேர் சைமாவிலே உறுப்பினர்களாக இருக்கிறார்கள்? சவுத் இந்தியன் மில் ஓனர் அசோசியேஷன்ல ஒரு 30 பேர் இருப்பார்கள், 40 பேர் இருப்பார்கள். அவர்களை வைத்து இந்த ஒட்டுமொத்த 2 கோடி சமுதாயத்தை நீங்கள் எடை போடலாமா? எல்லாரும் ஒரே அமைப்பின் கீழ் வருவதில் என்ன சார் தயக்கம்? ஒவ்வொரு தெலுங்கு அமைப்பே நிறைய அமைப்புகள் இருக்காங்க. ஏன் இந்த பிரிவினைகள்? ஒரே அமைப்பா வரும்பொழுது உங்களுடைய சக்தி வெளிப்படும், உங்களுடைய கோரிக்கைகள் நிறைவேற்றப்படுவதற்கான வாய்ப்புகள் சாத்தியமாகும்ல? நாங்கள் எங்கள் பணியை செய்து கொண்டிருக்கிறோம். ஒரே அமைப்பின் கீழ் தான் கிட்டத்தட்ட மன ரீதியாக நாங்கள் இருக்கிறோம்.
இந்த தெலுங்கு சமுதாயத்திலே பிரிவினைவாதம் என்பது கிடையாது. சிலர் தனித்தனி அமைப்புகளை வைத்திருக்கிறார்கள். அது ஒரு நெருடல் அல்ல. நான் முன்மொழியப்படுகிறேன் என்றால் எனக்கு அனைவரும் ஆதரவு கொடுப்பார்கள். சரி, இப்ப நீங்க தனி கட்சியா ஆரம்பிச்சு எதிர்த்து நிக்கிற அளவுக்கு உங்களுக்கு எந்த அரசுமே ஒப்புதல் கொடுக்கலையா உங்களுடைய கோரிக்கை? அப்படி என்ன முக்கியமான கோரிக்கை? ஒரு 3 சொல்லுங்க. அந்த 3 என்று எங்களால் சொல்ல முடியாது. முதன்மையானது ஏதாச்சும் ஒண்ணு ரெண்டு சொல்லுங்க. உங்களால சொல்ல முடியும். உங்களால முடியல, நாங்க தான் நின்னுதான் எங்கள் எங்களுக்கு மக்களுடைய சமூக பாதுகாப்பு. கடந்த 10 ஆண்டுகளாக எங்கள் மக்கள் மீது ஒரு சேற்றை இறைக்கக்கூடிய ஒரு சம்பவம் நடக்கிறது. நாங்கள் வந்தேரி என்று. யார் வந்தேரி? யார் சொல்றாரு? சைமன், செபஸ்டியன் சைமன் என்கிற ஒரு நபர் ஒரு தவறான பிரச்சாரத்தை முன்னெடுத்தான். இதற்கு முன்னர் தமிழர் சேனையின் என்ற அமைப்பை சேர்ந்த நகைமுகன் முன்னெடுத்தான். அதற்கு பின்னாடி பாரதி ராஜா, அடுத்து சைமன், இன்னும் சில அரசியல் அறிவற்ற, அரசியல் ஞானமற்ற சில இளைஞர்கள், சில நபர்கள் ஒன்று சேர்ந்து கொண்டு தெலுங்க ஆந்திராவிலிருந்து வந்தான், தெலுங்கானாவிலிருந்து வந்தான் என்று கூப்பாடு போடுகிறார்கள். நான் இந்த மண்ணிலே 1000 ஆண்டுகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். ஒரே வீட்டிலே 900 ஆண்டுகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். பாரம்பரியமிக்க குடும்பத்தைச் சேர்ந்தவன். என்னை போய் வந்தேன் என்று சொல்ல முடியுமா? மலேசியா, சிங்கப்பூரிலே தமிழர்கள் வாழுகிறார்கள். நான் எத்தனையோ லட்சக்கணக்கான மக்களை பார்த்து விட்டேன் அந்த நாட்டிலே. நீங்கள் எந்த ஊர், என்ன, நீங்கள் எந்த நாட்டை சேர்ந்தாலும் நாங்கள் ஐ எம் மலேசியன் அப்படின்னு தான் சொல்கிறார்கள். நாங்கள் தமிழர்கள் என்றதெல்லாம் உடனடியாக அவங்க சொல்றதில்லை. எந்த மண்ணிலே பிறக்கிறார்களோ அந்த மண்ணுக்கு சொந்தக்காரர்கள் அவர்கள். அதுதான் சன் ஆஃப் த சாயில் என்று சர்வதேச சட்டத்திலேயே இடம் இருக்கிறது. நான் இந்த மண்ணுக்கு சொந்தக்காரன், இந்த மண்ணிலே பிறந்தவன். என்னை அந்நியன் என்று சொல்வதற்கு இவர்கள் யார்? வேட்பாளர்கள் இப்ப அறிமுகப்படுத்தப்பட இருக்கிறார்கள். வெகு விரைவில் நாள் குறிக்கப்படும். ஓகே சார்.